நம்ம திருப்பூர்ல இருக்கோம். திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ்ல 90,000 ரூபாய் கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்லை, நெகோஷியபிள் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வண்டிங்க. 25,000 ரூபாய் கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ். 75,000 ரூபாய் கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். பாக்குறது பாத்தீங்கன்னா இண்டிகா விஸ்டாங்கண்ணா, இது டீசல் வேரியன்ட். பிளஸ் என்னன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கு இந்த வண்டியில. திருச்சி 2015 75,000 ரூபாய் கோட் பண்ணுதுங்க. இன்னும் ஒரு 6 ஏர் பேக் வருங்க இந்த வண்டியில. ஓட்டர் ஜெட் இன்ஜினுங்க. 14ங்கண்ணா தாராளமா செக் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கெல்லாம் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். 75ங்க. இது என்ன மாடல் சொன்னீங்க? 10,000 ரூபாய் கேக்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்ல, நெகோஷியபிள். 19 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க. நான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வென்டோ 2 வண்டி இருக்குங்கண்ணா. இது மேனுவலுங்க, இது ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக்கா? ஆமா, 2018 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டி. 75,000 ரூபாய் கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்ல, நெகோஷியபிள். ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம திருப்பூர்ல இருக்கோம். திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ்ல குகன் கார்ஸ் உடைய அப்டேட் தான் இப்ப பார்க்க போறோம். வாண்டடான கார்கள் எவ்வளவு பேர் கேட்பீங்க? வேகனார் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வேகனார் எப்பவுமே டிசைர், ஸ்விஃப்ட் இந்த மாதிரி குகன் கார்ஸ்ல இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு XUV 500, எர்டிகா 800 ஒரு குவாலிட்டியான வண்டி. பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி தெரிஞ்சிச்சு. ஒரு 800 அது மாதிரி ஸ்கோடா ஃபேபியா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, அதுவும் டீசலு. அப்புறம் எஸ்கிராஸ் இந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ். ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல, வென்டோ, போலோ, இண்டிகா விஸ்டா, ஹோண்டா சிட்டி, ஹோண்டா அமேஸ், இப்படி சூப்பரான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர்லேருந்து அவினாசி போகிற வழியில் SIP தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குங்க. SIP தேட்டர்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கூகுள் மேப்லேயே திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே நேரடியாக குகன் கார்ஸுடைய லொக்கேஷன் உங்களுக்கு காட்டிடும். நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட எனக்கு எப்போவுமே ஸ்ரீ குகன் கார்ஸில் அப்டேட் பண்ணும்போது ஒரு மன நிறைவாக இருக்கும். காருடைய ப்ரைஸ்லாம் பாருங்கள். நேரில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. சின்ன லாபத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம பேரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இங்கே திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸுடைய அப்டேட்டை வேகமாக பார்த்துலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, நம்ம கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமாக பார்த்துறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு. நம்ம திருப்பூர் ஸ்ரீ குகன் கார்ஸ்ல நம்ம செல்வா ப்ரோ இருக்காங்க. கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டலாம் வாங்க. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப நாள் வந்து இந்த பக்கம். ஆமாம், நீங்கள் தான் கூப்பிட மாட்டேங்க சார். இப்போதான் கலெக்ஷன் வந்துருக்குது. நம்ம ஜூலை மாதத்துக்கு உண்டான கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 500 ஓகே W8ங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, அலாய்ஸ், ஓகே, 6 ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீட் கவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுருக்குறாங்க, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ, ரெஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தெளிவாக இருக்கும் வண்டி. நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2012 மாடலு, 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 5,75,000? 5,75,000ங்க. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோக்கல் ஃபினான்ஸ் ஒரு 3 லட்சம் வரைக்கும் நம்ம பண்ணி தரலாங்க. வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வண்டினே சொல்லாங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர் பேக் வருங்க அந்த வண்டியில். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கஸ்டமர் ஃபேவராக வாங்கி தராங்க. ஓகே. அடுத்து என்ன? எங்கள் ஊர் நம்பர் 55 55 56 ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு. ஃபேன்சி நம்பருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2014ங்கண்ணா, 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓகே. VDA மிடில் வேரியண்ட்டுங்க. 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1,60,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. VDA என்ன? டீசல். டீசல். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, சென்ட்ரல் லாக் சிஸ்டம் எல்லாம் வந்துருங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணுதுங்க. என்ன மாடலு? 2014ங்க. 14 4 லட்ச ரூபா கோட் பண்ணுறீங்களா? வண்டியில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் மட்டும் தான் தேர்ட் இருக்கே தவிர மித்தபடி வந்து கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டு. 4 டயருமே பூ டயர் தான். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணுதுங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து பேசி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கிங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட் வேகனார் பார்க்குறேங்க. 2021 ஒரே ஓனருங்க. வெறும் 23,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயரும் கூட இன்னும் மாற்றாம தான் இருக்கிறாங்க. ஸ்டாக்கு தான் இது எல்லாமே வண்டியில் வந்து ஸ்டாக். ஆமாங்க. ஸ்டெப்னி கூட பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு தான். இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, AC, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
75,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 90% இப்போ எவ்வளோ கேட்குறீங்க? 5,75 கேட்குதுங்க. 5,75ன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாம். பண்ணிடலாம். நெகோசியேட் பண்ணோம்னா ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படும். ஆமாங்க. ஆமாம், பெரிய வித்தியாசம் இல்லாமல் தானே சொல்கிறீங்க, இல்லை எவ்வளோ குறைப்பீங்க ஒரு ஐடியா கண்டி? எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 5 அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக கம்மி பண்ணுறதாங்க. அது போக நம்ம சிட்டிங்கில் போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசி வாங்கிக்கலாம். ஆமாம், இந்த ரேட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசி அது தம்பா பேசி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரானது, இது ஒயிட் சில்வர் கலரு, இது ஒயிட் கலரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2021 தான், ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. இதுவும் சேம் டு சேம் அதே தாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,16,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஓகே. இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல், டென்டிஸ்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,49,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 5,45 49ங்க. 49, அது 5,70 75ங்க. இது என்ன மாடல் சொன்னீங்க? சேம் 21 தாங்க. ஓகே. இது கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருக்கிறங்காட்டி நம்ம கஸ்டமர் அந்த இடத்த கேட்டாங்க. அது கிலோமீட்டர் கம்மியா இருக்கிறங்காட்டி அவங்க கேட்கறாங்க. நம்ம இவ்வளவு ஓட்டிட்டு அதே பிரைஸ் கேட்டோம்னா சரிப்பட்டு வராதுங்க. அதுக்கு தகுந்தாலும் தான் பேச முடியும். அப்படி என்ன சொல்றது, ஒரு 30,000 கம்மியா கேக்குதுங்க. போலோ 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா, டீசல் மிடில் வேரியன்ட். இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,10,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இது என்ன டீசலா பெட்ரோலா? டீசல்னா மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18லேருந்து 20 வரைக்கும் தருங்க. 1.2 இன்ஜின். 20 கன்ஃபார்மா கிடைச்சிரும். டீசல் தானே. இந்த வண்டி நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி தரலாங்கண்ணா. ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம திருப்பூர் வரைக்கும் பண்ணி தந்துடலாம். இப்போ நீங்க எவ்வளவு கேக்குறீங்க இதுக்கு? 3,10,000 கேக்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். ஓகே. நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எந்த வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல எதுவுமே இல்லைங்க. நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன வண்டி போறோம்? நான் அடுத்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைன் ஒன்னு பாக்குறேன். பெட்ரோல் வேரியன்ட், டாப் எண்ட் பெட்ரோலா தான் இருக்கும். வண்டி நம்பர் நல்லா இருக்கு, 2139. இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 2019 சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க. 1,07,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. பெட்ரோல் டாப் எண்டுங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஏர் பேக், அலாய்ஸ்னு சொல்லி எல்லாமே வந்துருங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஃபுல் ஆப்ஷன் ZXi. ஆமாங்க. உங்களுக்கு ZXi பிளஸ்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் என்ன மாடல் சொன்னீங்க? எப்படின்னா மாடல் 2019 ஒரே ஓனருங்க. 2019. இது பெட்ரோலா டீசலா? பெட்ரோல் டாப் எண்டுங்க. 19ல பெட்ரோல் எடுத்திருக்காரு, பெரிய விஷயம் தான். 19ல டீசல் வந்திருக்கு. 18 வரைக்கும் தான் இருந்துச்சுங்க. இல்ல 19 வரைக்கும் டீசல் வரும். ஓகே ஓகே. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு 22 வரைக்கும் தாராளமா தருங்க. ஆமா, பெட்ரோல் நல்லா கொடுக்குது. இப்போ பெட்ரோல் இப்போ வர்றது வந்து 3 சிலிண்டர் டிசைர் தான். இன்ஜினுடைய கேப்பபிலிட்டி. இது வந்து 4 சிலிண்டர் அப்பையில வந்தது. இப்ப வரதுல 3 சிலிண்டர். இது 4 சிலிண்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20-22 வரைக்கும் மைலேஜ் தர வந்துரும். எவ்வளவு இது கேக்குறீங்க? இது 6,75,000 கேக்குதுங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியேட்டபிள் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. எவ்வளவு கேக்குறீங்க? 6,75. 6,75ங்க. ஓகே. ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியேட்டபிள் தான். குறைச்சு கொடுங்க, நல்ல வண்டி தானே. தாராளமா வண்டி வந்து கண்டிஷன் பாருங்க, தாராளமா எடுத்து போவீங்களாமா. நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு ஃபேவரா பேசி தராத நம்ம வேலையா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆபீஸ் நம்பி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷமா வெளியே தாட்டி விடணும். காரோட வந்துட்டு வெறுங்க வச்சுட்டு போக கூடாதுல்ல. பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது இந்த வண்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோட தான் இருக்குது. சரி, அடுத்து என்ன வண்டி பாக்குறோம்? நான் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அமேசிங்னா 2015 செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. இது டீசல் வேரியன்ட். ஓ, டீசல். ஆமாங்க. அப்பனா மைலேஜ் கிங்க் எடுக்கலாம் தாராளமா. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 23 வரைக்கும் மைலேஜ் தருங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் 20க்கு மேல கிடைச்சாலே நல்ல எக்கனாமிக்கா தெரியலாம். இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்குகள் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,40,000 கோட் பண்ணுதுங்க. சீட் கோர்ஸ் நல்லா போட்டுருக்கீங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியேட்டபிள் தான். எவ்வளவு கேக்குறீங்க? 4,40 கேக்குதுங்க. வருஷம் என்ன ஆச்சு? 15. இன்டீரியர் அவுட்லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குங்க. எந்த ஒரு டென்ட் ஸ்கிராட்ச் இல்லாம வண்டி தெளிவா இருக்கும். 4 டயர் புது டயர். டயர் போட்டு முழுசா இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா சீட் கோர் உள்ள நல்லா போட்டிருக்கீங்க. வண்டியில வந்து உங்களுக்கு மேனி அப்படின்னு சொல்லி குறை எதுவுமே இருக்காதுங்க. நல்லா இருக்கு. நீங்க தாராளமா வந்து மெக்கானிக் வச்சு கூட்டிட்டு வந்து செக் பண்ணி கூட பார்த்து எடுத்துட்டு போய்க்கலாம்.
அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. சூப்பருங்க. வண்டி ஒரு நல்ல வண்டி, நம்பர் நல்ல வண்டி. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், வண்டி தெளிவாக இருக்குது. ப்ளஸ் டீசல் வேற. சரி, அடுத்த வண்டி என்ன வண்டி பார்க்குறேன்? நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகா விஸ்டா போகலாம். நான் லோ பட்ஜெட்டுங்க. எங்க ஊரை நம்பர் டிஎன் 55 22 66. இது பார்த்தீங்கன்னா 2010 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா கோட்ரா ஜெட் இன்ஜினுங்க. ஓ சூப்பர். வண்டி எப்படி ஓட்டி பார்த்தீங்களா? வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா. காலைல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பீங்களா? நல்லா இருக்கு இன்ஜின்வா? டீசல் வண்டி நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டார்ட் பண்ணி விட்றதாங்கண்ணா. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்கு. இந்த மாடல் என்ன? 2010ங்க. பவர் விண்டோ இல்லை, மேனுவல் விண்டோ தான் வருது. மேனுவல் வருதுங்க. 2010 பவர் விண்டோ அந்த வண்டி. சரிப்பா. சரி, இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறீங்க? நான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷனை பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே, நான் அடுத்துருவேங்கண்ணா. இருங்க. நான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வென்டோ 2 வண்டி இருக்குங்கண்ணா. இது மேனுவலுங்க, இது ஆட்டோமேட்டிக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா? ஆமாங்க. இப்போ நம்ம மேனுவல் பற்றி பார்க்கலாம். மேனுவலில் பார்ப்போம். இது 2013 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா டீசல் ஹைலைனுங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ், ஏர் பேக், சென்ட்ரல் லாக்னு சொல்லி எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000 கோட் பண்ணுதுங்கன்னா இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்கண்ணா. 4,25ங்க. 4 டயருமே புது டயர் தாங்க. 90% வரைக்கும் இருக்குங்க. மாடல் 2013 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. டீசல் டாப் எண்ட் மாடல். ஓ டீசல். ஓகே, அடுத்து ஆட்டோமேட்டிக் பார்ப்போமா? ஓகேண்ணா. நான் இது பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா ஆட்டோமேட்டிக் டீசல் டாப் எண்டுங்க. இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த டைம் வண்டி நம்பர் கொண்டு ஃபேன்சியாகவும் எடுத்துருக்கீங்களே. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ், ஏர் பேக், சென்ட்ரல் லாக்னு சொல்லி எல்லாமே வந்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,70,000 கோட் பண்ணுதுங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். பேங்க் லோன் பண்ணிடலாம். 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா, ஆல் ஓவர் தமிழ்நாடுமே. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ், ஏர் பேக்கு, க்ரூஸ் கண்ட்ரோலு, ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்கண்ணா. ஓகே, மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் எல்லாமே வந்துருது. ஆமாங்க. டயர் பார்த்தீங்கன்னா புது டயர் தாங்கண்ணா, 4மே பிராண்ட் நியூ டயரு. ஓகே, கான்டினென்டலா? ஆமாங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ கேட்டீங்க? நான் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,70,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கார்பியோ. நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க. 2007 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. சிஆர்டி இன்ஜினுங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குங்க. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 கேட்குதுங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். ஓகே. சீட் கவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சீட் கவருங்க. டச் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்காங்க. வாய்ஸ் மெயிலோட வந்துடும். ஆமாம், இது வாய்ஸ் மெயில் வரும். ஓகே, இதுக்கு ஃபினான்ஸ் ஆகுமா? ஆனால் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக கிடைக்குன்னா லோக்கல் ஃபினான்ஸில். லோக்கலில்? ஆமாங்க. திருப்பூர் மக்கள் எங்கிட்ட உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். டயர் பார்த்தீங்கன்னா 4மே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60% வரைக்கும் இருக்குது. இப்போதைக்கு இந்த வண்டியில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க. ரெடி டு யூஸ் தான். ரெடி டு யூஸ் தான். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2007. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். ஓனர் எத்தனை? 2 ஓனருங்க. ஓகே, நேரில் வாங்க, நம்ம பார்த்து பேசி எடுத்துக்கலாம். நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்கிராஸுங்கண்ணா. டீசல் டெல்டா வேரியண்ட்டுங்க. 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா. 99 இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, டியூல் ஏர் பேக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷனாக வந்துருங்க. அலாய்ஸ் மட்டும் வராது. மத்தபடி பார்த்தீங்கன்னா வண்டி இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ தான். குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும்.
டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 50% வரைக்கும் இருக்குங்கண்ணா நாலுமே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-22 வரைக்கும் தாராளமாக மைலேஜ் தராங்க டீசலுக்கு. மைலேஜ் ரேஞ்ச் கார் தான். ப்ரீமியம் செக்மெண்ட்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்னு சொல்லுவோம்ல, அவங்க எல்லாருமே பெரிய கார் வச்சிருப்பாங்க, இந்த எஸ்ப்ரெஸோ ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா மைலேஜுக்கு நல்லா இருக்கும், லோக்கல்ல ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதே சின்ன கார் உட்கார முடியாது. இதுல சின்ன கார் இப்போ ஷிஃப்ட்லாம் வச்சிருந்தா உட்கார முடியாது, ஒரு இட வசதியா 4 பேர் அப்படிங்கிறது ஷிஃப்ட்ல கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாவே உட்காரலாம், திங்ஸ் எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,75,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்ல, நெகோஷியபிள் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகே. நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எர்டிகா பார்க்குறேண்ணா. இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற வண்டிங்க. இப்போது இனோவா எடுக்கணும் அப்படிங்க யோசிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எர்டிகா வந்துடலாம் தாராளமாக. இப்போ இனோவா கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 26 லட்சம் போயிட்டு இருக்குதுங்க. ஆமாம். இது நீங்கள் டாப் எண்ட் எடுத்தாலே 18 லட்சத்தில் முடிச்சிடலாம். அப்படிங்கும்போது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ இந்த வண்டி பற்றி பார்க்கலாங்கண்ணா. இது 2019க்கு 20 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வெறும் 52,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. பெட்ரோல் மிடில் வேரியன்ட். வெறும் 53 தான் ஓடி இருக்கா? பரவாயில்லையே. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்குன்னு சொல்லி எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்கண்ணா. எந்த ஒரு அடிபாடு இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல், ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்கும். ப்ராப்பர் ரெக்கார்டுங்கண்ணா. 53,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டு. இதெல்லாம் உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு இதெல்லாம் வந்துருது. மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்ல வாய்ஸ் காலிங்லாம் வந்துருது. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா. இவங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே பண்ணலைங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பிராண்ட் நியூவாக நீங்கள் போய் ஷோரூமில் எடுக்கிற பீஸ் வந்து இங்கே பார்த்துடலாம். என்ன ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எங்களோட ஆடியன்ஸ் கேட்பாங்க 50,000 கிலோமீட்டர் ஓடினா பிராண்ட் நியூவா அப்படின்னு கேட்பாங்க. 50,000 தான் ஓடி இருக்குது. 50,000 தான் ஓடி இருக்கு. சரி, உங்களுக்கு 50,000 தான் ஓடி இருக்கு. பட் அதை பத்தி பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றீங்க. குவாலிட்டி இருக்குங்கண்ணா, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி, இந்த குவாலிட்டிக்கு நீங்க ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு கூட வந்து எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது. நம்பர் மறக்கல. சோ கம்பெனில விட லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் வண்டிங்க. ஓகே. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,25,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்ல, நெகோஷியபிள் தான். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 50,000 இருந்து 60,000 கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்க எடுத்துட்டு போகலாம். 50,000 இருந்து 60,000 இந்த 7 சீட்டர் கார் உங்களுக்கு. ஆமாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் நீங்க ஒரு 50,000 60,000 கொண்டு வந்தீங்கன்னா லோன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன வண்டி பாக்குறோம்? நான் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்கண்ணா. 2019க்கு 20 செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. 99,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் ரெக்கார்டுங்கண்ணா. ஓகே. இன்டீரியர் அவுட்லுக் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்கண்ணா. இந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாம ஒரிஜினாலிட்டி கலையாம அப்படியே இருக்குங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,60,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் தான். ஏசி ஒர்க்கிங்கா? ஆமாங்கண்ணா. 5 சீட்டர் ஏசிங்க, 7 சீட்டர் ஆல்டர் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாடல் சொன்னீங்க? 19க்கு 20ங்க. எவ்வளவு கேட்டீங்க? 4,60,000 கேக்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 2010 மாடலுங்க. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் டாப் எண்ட் மாடலு. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ், ஏர் பேக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,99,000 கோட் பண்ணுதுங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. நீங்கள் வாங்க, இந்த ரேட்லேருந்து பேசி எடுத்துக்கலாம். எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துடலாம். இல்லை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல காசு நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கூட போய் வாங்கிக்கலாம், எடுத்துக்கிங்களா. விஸ்டா. நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டாங்கண்ணா. 2009 மாடலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. CR4 இன்ஜினுங்கண்ணா. சஃபாரிக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரிக்கு ஒரு இன்ஜின் தான் இதுக்கு வருங்க. எது டாடா சஃபாரியில் வரக்கூடிய இன்ஜின் தான்? அந்த விஸ்டா பார்த்தீங்கன்னா குவார்டர் ஜெட்டுங்க. அது ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜினுங்க. இது டாடா சஃபாரிக்கு வர இன்ஜின். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். இது எஃப்சி எடுத்துட்டாங்கன்னா 2029 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுன்னா. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50 to 60% வரைக்கும் இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 1,75,000 1,80,000 கேட்டுக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 1,55 தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, பார்த்து பேசி எடுத்துக்கலாம்.
இதுக்கு நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 80,000 வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, வண்டி நல்லா இருக்குல்ல? வண்டி தெளிவாக இருக்குங்க. ஓகே. ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா போலோ ஜிடிங்கண்ணா, டீசல் டாப் எண்ட் மாடலுங்க. ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கம் தான். எங்கள் ஊர் பக்கம் தான், திருச்சி நம்பருங்க. திருச்சி. 2015 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்கன்னா 94,000 ஓடி இருக்குதுங்க. 2015 மாடலுங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, அலாய்ஸ், ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக் சிஸ்டம் சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிராண்ட் நியூ சீட் கவர் தான் போட்டிருக்கிறாங்க. டென்டோ ஸ்க்ராட்சோ இல்லாமல் தெளிவாக இருக்குங்க வண்டி. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22லேருந்து 23 வரைக்கும் தாராளமாக தருங்கன்னா 1.5ங்க. வென்டாவோட இன்ஜின் வரும். ஓகே. அதாவது ஜெர்மன் டெக்னாலஜி, ஜெர்மன் கார் ஓட்டணும், ஆனால் மைலேஜ் ரேஞ்ச் நல்லா கிடைக்கணும்னா டீசல் போயிடுறது தான் பெஸ்ட்டு. டீசல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வென்டா போனாலும் சரி, போலோவில் வந்து ஜிடி போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஸ்கோடா ரேபிட் போனாலும் சரி, இல்லை ஃபேபியா போனாலும் சரி, உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா above 20 தான் வருங்க. டீசலை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 கோட் பண்ணுவீங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழோட பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, சூப்பராக இருக்குது, கலரே நல்லா இருக்கு. அடுத்த வண்டி போயிருமா? நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹியூண்டா இயானுங்கண்ணா. 2018 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 99,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா. இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு அடிபாடோ, டென்டோ, ஸ்க்ராச்சோ இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70% வரைக்கும் இருக்கும். இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,10,000 கோட் பண்ணுதுங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்கண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா. ஓகே. ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம இன்னும் ஒரு 10-20 கூட சேர்த்து கூட கேட்டு பார்க்கலாம். நம்ம 2 லட்ச ரூபா அப்படிங்கிறத நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் எல்லா கஸ்டமருக்குமே. சிபில் நல்லா இருந்தால் போதும், 2 லட்ச ரூபா பண்ணி கொடுத்துடலாங்க. நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்கண்ணா. 2006 மாடலுங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 53,000 ஓடி இருக்குதுங்க. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. ஆமாங்க. 2 ஓனருமே ஓட்டல. TN 48 ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி கூட ஒரு சீட் கவர் கூட என்ன சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க. ப்ளஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்ளேஸ் ஆகாமல் இருக்குதுங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் இல்லாமல், ரிப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. நிறைய பேர் 800 ஒரிஜினலுக்கு இது கேட்பாங்க. இது ஏசி டைப்புங்க, ஏசி ஒர்க்கிங்கு, சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங்கு. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50% வரைக்கும் இருக்குது. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை, நெகோஷியபிள் தான். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50,000 60,000 நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டி கண்டிஷன் அப்படியே இருக்குது. நீங்கள் எடுத்து பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும், மெக்கானிக் ஒர்க்குன்னு சொல்லி எதுவுமே பண்ண தேவையில்லை, ப்ராப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த வண்டி விரும்புறதுக்குன்னு ஆள் இருக்கு, அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேடாம ஒரிஜினாலிட்டி ஒரு வண்டி கிடைக்குது இல்ல. ப்ளஸ் என்னன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கு இந்த வண்டியில். அதான் அந்த ஒரு நம்பிக்கையில் எடுக்கலாம். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு. ஓரளவுக்கு லேட்டஸ்ட் காருக்கான ஈக்குவலா வந்துருது இல்ல. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் கூட எங்கேயுமே ஆகலைங்க, எல்லாம் ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினல் பெயிண்டிங். இந்த மாதிரி டென்ட், இந்த சின்ன ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா, அதை போய் சரி பண்ணிட்டு போயிட்டு செலவு ஒரிஜினலை கலைக்க கூடாது. அதுங்காட்டி அப்படியே இருக்குதுங்க, நீங்க நம்பி வந்து எடுக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி போலோ செக்மெண்ட்ல வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்கண்ணா. டீசலுங்கண்ணா. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ஒரு 20-22 வரைக்கும் தாராளமாக தருங்கண்ணா. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்கேஜ் சொல்லி எல்லாமே வந்துருங்க. இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்கண்ணா. இப்போ சீட் கவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சீட் கவருங்க. புது கார் மாதிரியே இருக்குங்க. எப்படிங்க, பாலிஷ் போட்டதா இல்லை இது ஒரிஜினலாக அப்படி தான் இருக்கா? கிலோமீட்டர் எவ்வளோ? கிலோமீட்டர் 150 ஓடி இருக்குங்க. பரவாயில்லைங்க, ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். டயர் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயருங்க. இப்போ சர்வீஸ் லாஸ்ட் பண்ணியாச்சா? ஒரு ஜெனரல் சர்வீஸ் மட்டும் எடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா. கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. நம்ம கடைசியாக இந்த கிலோமீட்டர் தான் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, நம்ப முடியாது. நம்ம வண்டி எடுத்து நம்ம திருப்திக்காண்டி ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணிக்கிறது சேஃப்டி தான். ஓகே. இந்த வண்டிக்கு என்ன கேக்குறீங்க? இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,70,000 கோட் பண்ணுதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, வண்டி கண்டிஷன் தாராளமா எடுத்துட்டு போவீங்களாமா. வண்டி தெளிவா இருக்குங்க.
புரியலைங்க. 11 எத்தனை ஓனர்? செகண்ட் ஓனருங்க. Okay. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் வண்டிங்க. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. நல்லா இருக்கு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. சரி, இது லோக்கல் ஃபைனான்ஸ் கிடைக்குமா? ஃபினான்ஸ் ஒரு 1.5 ரூபா வரைக்கும் கிடைக்குங்கண்ணா. லோக்கல் லோக்கல் இருக்கிறவங்களுக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு 1,50,000 நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. 2,70,000 கேட்குதுங்க. 1.5 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமாக பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப நன்றி பிரதர். வீடியோவில் எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க, கையோட பார்ப்பீங்களாமா. அந்த அளவுக்கு காரை பற்றின நாலேஜ் இல்லைன்னா ஒரு மெக்கானிக் கையோட கூட்டிகிட்டு வாங்க, வண்டி கண்டிஷன் பார்ப்பீங்களாமா, பார்த்து நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு போவீங்களாமா. நன்றி. நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய். ஓகே.